ரட்சிப்பின் அதிபதியாகிய, ரட்சிப்பின் கண்மலையாகிய, நம்முடைய பலனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, தேவனுடைய கிருபையினாலே அவருடைய பிரதான ரட்சிப்பை பெற்று அவருக்கு மகிமை செலுத்தி பலி செலுத்தி அவர் நாமத்தை உயர்த்தி அவருடைய கரத்தில் ஆசீர்வாதத்தை சுமந்திருக்கும்படி அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற தேவனுடைய ஜனமாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு இந்த நாளிலும் கர்த்தர் மகிமையாக இறங்கி வசனத்தை அனுப்பி நம்மை விடுவிக்கும்படி அவருடைய கரத்தில் வரக்கூடிய அவருடைய சமூகத்தில் இருந்திருக்கிற நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் நல்லா கேட்டு எல்லாம் நீங்க சட்ட சட்டை வெளியே சுத்தி இருக்கிற பிசாசு நடக்கணும். சுத்தி ஆவி ஓடணும். நீதான் செய்ய முடியும். சொல்லு, அவருடைய நாமத்தினாலே, என்னை மீட்புடைய நாமத்தினாலே, என்னை அழைப்புடைய நாமத்தினாலே, எனக்கு ஜெயக்கூடிய நாமத்தினாலே, என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் பெருகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் மாமிசத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தாலும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம யாரு? யாரு? இந்த பக்கம் சகோதரரை பார்த்து நீ யாரு? நீ யாரு? பின்னாடி 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 வரல சவுண்ட் வரல. அப்படியா? பின்னாடி யார் நீங்க? யாரு? அங்க கேக்குதா? ரெக்கார்ட் ஆகுதா? யார் நீங்க? நல்ல சவுண்டா சொல்லு. அப்படி யார் கேட்டு? அங்க பின்னாடி கேட்டு நான் சொல்லு. நாங்கள், நான் ஆவிக்குரியவன் கேட்டு சொல்லு. சொல்லு. இப்ப நம்ம சேர்த்து நான் 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 ஆவிக்குரியவன் கேட்டு எல்லாம் கேட்டு கத்துடைய ஆவி உள்ளவர், கத்துடைய ஆவி வந்து நீ கைது சொல்லு. மகிமை இறங்கணும். கத்துடைய ஆவி இறங்குவாரு, வல்லமையா இறங்குவாரு, அக்கினியா இறங்குவாரு. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லு. நான் ஆவிக்குரியவன், கத்துடைய ஆவி உள்ளவர். ஆமென், ஆமென். பலவீனமான எண்ணெய், ஒதுக்கப்பட்ட எண்ணெய், புறக்கணிக்கப்பட்ட எண்ணெய், ஆமென், ஆமென், உதவாத எண்ணெய், அற்புதமாக எண்ணப்பட்ட எண்ணெய் அழைத்து என்னை தூக்கி எடுத்து என்னை சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறவர் என்னை அவர் அவைக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ வழியில் நான் நடந்தேன், ஒரு பாதையும் தெரியவில்லை. எதுவுமே சொல்ற உலகத்தை மறந்துடு, உலக வாழ்க்கை மறந்துடு. ஆமென். உலகம் உன்னை ஆட்கொடிக்குள்ளாக தீர்க்கும், பரலோக ராஜ்யமோ உன்னை மகிமையில கொண்டு வந்து கைத்தட்டி. ஆமென். கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. பாவ வழியில் நான் நடந்தேன், ஒரு பாதையும் தெரியவில்லை. பாவி என்னே பாசம் வைத்தீ, பாவி என்னே பாசம் வைத்தீ, பாதையை மாற்றிய தெய்வமே, பாதையை மாற்றிய தெய்வமே. நான் என்ன செய்தேன் ராஜா, என் மேல அன்பு வைத்தீர், மேல அன்பு வைத்தீர். காணாமல் போன ஆட்டை போல அலைந்தேன் உலகினிலே, காணாமல் போன ஆட்டை போல அலைந்தேன் உலகினிலே. பரிவுடன் என்னை தேடி வந்தீர், பரிவுடன் என்னை தேடி வந்தீர். பரிசுத்தமாகிய தெய்வமே, பரிசுத்தமாகிய தெய்வமே. நான் என்ன செய்தேன் ராஜா, என் மேல அன்பு வைத்தீர், என் மேல அன்பு வைத்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பாதையை மாற்றுகிறவர். ஆமென். எதுவுமே சொல்ற கர்த்தரின் பாதையை மாற்றினார்.
ஆமென். மாத்தினாரு இல்லையா? மாறிடு. ஆமென். நீ மாறணும்னா கர்த்தர் மாத்திடுவாரு. அல்ல கேட்டு நீ மாறல கர்த்தர் மாத்திடுவாரு. நீ மாறித்தான் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் மாமிசத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தாலும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இப்ப நான் கர்த்தருக்கு ஒரு மகா பெரிதான ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கேன். அதுக்குள்ள போயிட்டு இங்க வந்து செய்திக்கு வந்துடுறேன். இப்ப 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நான் பார்த்துட்டு நாம திரும்ப அந்த வசனத்துக்கு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல எடுத்துக்க 8 வாசி 13ஆம் வசனத்துல வாசி. நாங்கள் பைத்தியம் கொண்டாலும் தேவனுக்காக அப்படி இருக்கிறோம். அல்லேலூயா. யார் மேல பைத்தியமா இருக்கிறாங்க? யார் மேல பைத்தியம்? யார் மேல பைத்தியம்? பல பேருக்கு பல 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 இதுல பைத்தியம். சில பேருக்கு நகை மேல பைத்தியம், சில பேருக்கு துணி மேல பைத்தியம், சில பேருக்கு சொந்த பந்தங்கள் மேல பைத்தியம், சில பேருக்கு நண்பன் மேல பைத்தியம், சில பேருக்கு யார் மேலேயே பைத்தியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாவே இல்லையா? என்னதான் துணி விதவிதமா எடுத்து கொடுத்தாலும் பைத்தியமாச்சு. ரைட். ஒரு செட்டு 2 செட்டு கம்பளம் இருந்தாலும் பைத்தியம் வருதா இல்லையா? வருதா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். அல்லேலூயா. வாலிபன் யார் மேல பைத்தியமாகறான்? வாலிபன் யார் மேல பைத்தியமாகறான்? வாலிபி மேல. யார் மேல? ஆமா, நல்லா புரிஞ்சுக்கோ. கணவன் யார் மேல பைத்தியமா இருப்பாரு? மனைவி யார் மேல பைத்தியமா இருக்கான்? இது உலகத்துல பைத்தியம். ஆனால் இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட்ட நான் சொல்றேன், நான் அது மேல பைத்தியம் கிடையாது. யார் மேல பைத்தியம் இருக்கு? யார் மேல பைத்தியம்? ஏன் அழைத்தவர் மேல பைத்தியம். எதுவுமே சொல்றேன். அந்த பைத்தியம் உனக்கு இருந்தா, நான் திரும்ப சொல்றேன், அந்த பைத்தியம் உனக்கு இருந்தா, அந்த பைத்தியம் உனக்கு பிடிச்சிருந்தா ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்துருப்பீங்க. அல்லேலூயா. அவர் மேல உனக்கு பைத்தியம் இருந்தா, அவர் மேல உனக்கு அன்பு இருந்தா, அவர் மேல உனக்கு பாசம் இருந்தா, அவரை நீ நேசித்தா, அவருக்கு செவி கொடுத்தா, ஞாயிற்றுக்கிழமை எங்க வந்துருவ? எங்க வந்துருவ? அங்க நிக்கிற 2 மணிக்கு வானா நீ 1 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துக்க மாட்ட. நடந்ததா இல்லையா? நடந்ததா இல்லையா? நடந்துச்சு. ஓடிக்கிறோம், போயிருக்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம், காத்து இருக்கிறோம். ஆமாவே இல்லையா? ஆமாவே இல்லையா? யார் அந்த அனுபவத்தில் போய்க்கிறது? அந்த அனுபவத்தில் யாரெல்லாம் போயிருக்கிற? நான் சொல்றது புரியுதா உனக்கு? நான் சொல்றது புரியுதா உனக்கு? ஆமென். நான் 2 மணிக்கு வரேன், கரெக்டா இடத்துக்கு வந்துரு, அந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொன்னா 2 மணிக்கு சொன்ன உடனே நம்ம எந்த மணிக்கு போறாங்க? 1 மணிக்கெல்லாம் போய் காத்துருந்தோமா? காத்து இல்லையா? இருந்தோம். அது ஒரு பைத்தியம். ஆமென். நம்ம அது ஒரு பைத்தியம். ஆமென். இப்ப இயேசு சொல்றாரு, நான் உன் மேல பைத்தியமா இருக்கிறேன், எனக்காக எத்தனை மணிக்கு வந்து காத்துற? திரும்ப எங்க சுத்தினாலும் எங்க தான் வரும். நான் உன் மேல பைத்தியமா இருக்கிறேன், எத்தனை மணிக்கு காத்துட்டு வந்து? வரணுமா வரக்கூடாதா? ஏன் லேட்டா வந்த? ரைட் ரைட் சரி, ஓகே, சூப்பர். எத்தனை மணிக்கு வந்து காத்துக்கணும்? ரைட். இப்ப நான் சொல்றேன், நாங்கள் பைத்தியமா இருந்தாலும் பைத்தியம் கொண்டாலும் தேவனுக்காக அப்படி இருக்கிற கைத்திரி கத்தமை பத்தியா? நான் சொல்றேன், நான் திரும்ப சொல்றேன், நான் திரும்ப ஆண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மழை வரணும், தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன வரணும், தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வரணும். நான் காலையில வீட்டுல இருந்து கிளம்பும் போதே கொடை பிடிக்க சொன்னேன், இந்த மழைக்கு வேற வேலையே கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் என்ன பண்ணிட்டு வந்துருது. நான் இங்க ஜெபம் பண்ண சொன்ன, ஆண்டவரே நீ கொடுத்த அதிகாரத்தை நான் சொல்றேன், இந்த மழையின் தூதனுக்கு கட்டளை கொடுக்கிறேன், ஜனங்கள் வரக்கூடிய நேரத்துக்கு இந்த மழை என்ன பண்ணக்கூடாதுங்க, கிரியை செய்யவே கூடாது. நீ வரும்போது மழை இருந்ததா? நீ வரும்போது மழை இருந்துச்சா? கத்து செய்வாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மழை வந்தாதான் நீ வர. யார் வந்தா வர? மழை வந்தாதான் நீ வர. நம்ம முத்துக்கு நல்லா கைத்திருக்க தன்மை பண்ணி நம்ம அன்பு நல்லா நல்லா எனக்கு சந்தோஷமா இருக்கு. கணவன் மனைவியை அப்படி பார்க்கறதா சந்தோஷம். ஊழியக்காரனுக்கு இதை விட ஆண்டவனுக்கு இதை விட சந்தோஷம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. கணவன் மனைவியா சபைக்கு வந்தா, கணவன் மனைவியா தெய்வத்தை தொழுது கொண்டா, கணவன் மனைவியா கர்த்தருக்கு பலி செலுத்தினா அதுதான் சுகந்த பலி. ஆமென். அதுக்காக தான் வீட்டுக்காரன் கையை பிடிச்சி இழுத்து வாங்குறோம்.
தகராறு பண்ணு, முரட்டாட்டம் பண்ணு, கதவை சாத்து, கதவை சாத்து, வெளியே துரத்து. வீட்டுக்காரர் வந்து அவர் தான் உனக்கு வீட்டுக்காரு, அவர் தான் உனக்கு வீட்டுக்காரு. அவர் கூட சந்தோஷமா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பண்ணினா எங்க சுத்தினாலும் அந்த கை எங்க வரலாம், வந்து ஆகணும். அப்ப இந்த கோழியை பிடிச்சி கோழியில வெட்டி எங்க கொண்டு வந்தா, எங்க கொண்டு வந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் பைத்தியம் கொண்டாலும் தேவனுக்காக அப்படி இருக்கிறோம். உனக்கு ஆண்டவரோட பைத்தியம் இருக்குதா? அது திரும்ப சொல்றேன், நான் திரும்ப நான் கேட்கிறேன். செவ்வாய்க்கிழமை ஜெபத்தை விடாத. நான் திரும்ப திரும்ப உனக்கு சொல்ற காரணம், செவ்வாய்க்கிழமை இதை விடாத, ஜெபத்தை விடாத. வெள்ளிக்கிழமை அபிஷேகம் என்ன பண்ணாத, விடாத. நான் உனக்கு திரும்ப சொல்றேன், எல்லா சபையிலும் இதுக்கு மேல நடக்குது. நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நேரத்தில் வீணாக்க விரும்பல. எல்லா சபையிலும் தொடர்ந்து ஜெபம் நடக்குது. தொடர்ந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இந்த கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம், இந்த ஆராதனை, இந்த ஆராதனை, இந்த ஜெபம், அந்த ஜெபம் தொடர்ந்து எனக்கு என் போன்ல இருக்கிற அத்தனை ஊழியர்களுடைய நம்பர்ல இருந்து எனக்கு வாட்ஸ்அப் வச்சிருந்தது. அப்ப இப்படி தொடர்ந்து ஜனங்கள் எங்க வராங்க, அது வராங்களோ வரல நமக்கு தெரியாது. அவன் உன்னை தொந்தரவு பண்ணாம, உன் வேலையை கிடைக்காம, உன் விருப்பத்துக்கு தடை இல்லாம உன்னை எப்ப கூப்பிடுறோம்? செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்கு கூப்பிடுறோம். அதுக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை அபிஷேகாரனை கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் அது விட்டு அது உபவாசம் கூட தனி. ஞாயிற்றுக்கிழமை இதுல கூப்பிடுறோம். இதுல வேற என்ன உன்னை தொல்லை பண்றோமா, அதை கொடு, இதை கொடு, இதை செய், அதை செய், தொல்லை பண்றோமா? அதெல்லாம் கிடையாது. என்ன தேவையோ கர்த்தர் செய்வார். எப்படி கர்த்தருக்காக பைத்தியமா இருக்கணுமோ அதை நீ மாறு. ஆமென், ஆமென், ஆமென். சபையின் ஒழுங்கு என்ன பண்ணாத, சபையின் ஆராதனை என்ன பண்ணாத, தடைபடாத. அது உனக்கும், நான் திரும்ப சொல்றேன், அது உனக்கும், உன் குடும்பத்துக்கும், உன் வாழ்க்கைக்கும், உன் எதிர்காலத்துக்கும், உன் தலைமுறைக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இன்னைக்கு போய் என்ன நடக்க போகுது? அந்த விசுவாசத்தை விதைக்கிற பிசாசு. ஆமென், அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு போனா ஒண்ணு நடக்காது. போய் போய் ஒண்ணுமே நடக்கல. இதை விதைக்கிறவன் பிசாசு. இன்னைக்கு போனாவது, இன்னைக்கு சபைக்கு போனாவது, இன்னைக்கு கர்த்தரை தேடி போனாவது, இன்றைக்காவது அற்புதம் அவர் இன்னைக்கு செய்வார். இது கர்த்தருடைய ஆவி. ஆமென். நாங்க பைத்தியம் யாருக்காக? தேவனுக்காக, தேவனுக்காக பைத்தியமா இருக்கிறோம். தெரிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால், தெரிந்த உங்களுக்காக அப்படி இருக்கிறோம், உங்களுக்காக அப்படி இருக்கிறோம். அல்லேலூயா. யார சொல்றாரு இத? யார சொல்றாரு? இதுக்கு வேற வேலையே கிடையாது. ராத்திரி கூட எங்க போயிடும், எங்க போயிடுது பாரு. அது போறது பாரு, அது போறது. நேற்றெல்லாம் வாயாடின்னு கிடந்து இப்ப பாரு எங்க போகுது பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கிறோம். அவே நீ என்ன வேணா சொல்லு, உனக்கு தான் அறிவு இருக்குது, உனக்கு தான் புத்தி இருக்குது. நாங்க யாரு? நாம யாரு? நாங்க பைத்தியம். யாருக்காக பைத்தியம்? யாருக்காக பைத்தியம்? பைத்தியம் எங்க தான் சுத்திட்டு இருக்கோம்? அங்கேயே சுத்திட்டு இருக்கோம். அவே பைத்தியம் எங்க சுத்திட்டு இருக்கோம்? பைத்தியத்தை வெளியே விடுவாங்களா? பைத்தியத்தை வெளியே விடுவாங்களா? எங்க தான் சுத்திட்டு இருக்கோம்? பைத்தியம் வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம். எது உனக்கு வீடு? நீ யாரு? அப்பா பைத்தியம். இது என்னடா? ஹalleluya, ஹalleluya, நல்லதா இருக்கு. praise God. ஆமென், ஹalleluya. இது வீடு யார் வீடு? இது யாருடைய வீடு? இது தேவனுடைய வீடு. நீ நானே யாரு? பைத்தியம். நீ நானே யாரு? பைத்தியம். யாருக்காக பைத்தியம்? பைத்தியம் எங்க தான் சுத்தி நிற்கிறான்? இங்கதான் சுத்தணும். பைத்தியத்தை வெளியே விட்டா, பைத்தியம் வெளியே போச்சுன்னா ஒன்னாகும், எதுனா ஆயிடும் பைத்தியம். அதனால பைத்தியம் எங்க இருக்குன்னா இங்கே இருக்கு. அவே எதுக்கு இதை சொல்றேன்? அடுத்த வருஷம் சொல்லுது, கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுது. அல்லேலூயா. உலகத்தின் அன்பு இல்ல. ஆமென், அல்லேலூயா. ஒரு வாலிபன்
தனக்கு இஷ்டமானவர்கள் மீது வைக்கிற அன்பு கிடையாது. ஒரு கணவன் தன் மனைவி மீது வைக்கிற அன்போ, மனைவி கணவன் மீது வைக்கிற அன்போ, அல்லது உன் பலத்தின் மீது, உன் படிப்பின் மீது, உன் அறிவின் மீது, உன் வருமானத்தின் மீது, உன் சொந்த பந்தம் மீது வைக்கிற அன்பு அந்த அன்பு இல்ல, அது மாறும். ஆமென். அல்லேலூயா. பலன் ஒடுங்கி போகும். வேதம் சொல்லுது பலனாக ஒடுங்கும், அழகு மாயை. அல்லேலூயா, அல்லேலூயா. எது வேணாலும் வற்ற முகத்துல இந்த முகத்தை பிரகாசிப்பிக்கிற தேவன் ஒரு கேட்டு கட்ட என்ன வேணாலும் வற்றான். ஆமென். சொல்லு, என்ன வேணாலும் வற்றான். சொல்லு, என்ன வேணாலும் வற்றான். கருப்பா இருக்கிற என்ன வெள்ளையா வந்து கேட்டு சொல்லு, சொல்லு. நான் தான் யாரு? நீ தான் யாரு? நீ தான் அழகு, நீ தான் அழகு. ஆமென். உனக்குள்ள ஒரு விசுவாசம், என்ன போல அழகு யாரு கிடையாது. எதுவுமே சொல்ற என்ன போல அழகு யாரு கிடையாது. நான் தான் யாரு? அழகு. அவர் சொல்றாரு கிறிஸ்துவின் அன்பு. என்ன அன்பு அது? யார் அன்பு? யாருடைய அன்பு? கிறிஸ்துவின் அன்பு எங்க என்ன பண்ணுது? நெருக்கி ஏவி எங்க கொண்டு வருது? எங்க கொண்டு வருது? சபைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பானமா தேவி ராஜ்யத்துக்கு எங்க போயிட்டாங்க? ஏன் வீட்டுல இருக்கிறாங்க? உடம்பு சரியில்லை. நீ சொன்னா 2 ஆள் அஞ்சு தூக்கி வர சொல்லியிருப்பேன். உடம்பு சரியில்லை வீட்டுல உட்கார கூடாது. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சாக்கு பக்கல சொல்லக்கூடாது. ஆமென். உடம்பு முடியலன்னா எங்க வந்து சுகம் கிடைக்கும்? உனக்கு அந்த விசுவாசம் நமக்கு வரணும் எல்லாருக்கும். திரும்ப சபையார் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஜுரம், எனக்கு தலைவலி, எனக்கு கால்வலி, வயிறு வலி சொல்லி எங்க உட்கார கூடாது? வீட்டுல உட்கார முடைக்குகிறது பிசாசு. ஆமென். அல்லேலூயா. எழுப்பி எங்க வரணும்? அவர் யார்? அவரு பரம வைத்தியர். ஆமென். யார் அவரு? பரம வைத்தியர். ஏன் வர மாட்டாங்க? வெள்ளிக்கிழமை கூட வரலையே. நான் கேட்டேன், நான் அப்பயே சொன்னேன், இன்னைக்கு ஏன் வரல? சபை கொஞ்சம் போய் அவங்கள பாருங்க மாணி. இப்படிலாம் ஞாயிற்றுக்கிழமை வராம நிக்க கூடாது. ஆமென். வெள்ளிக்கிழமை வர்ற சரி, ரைட், ஓகே. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண வரணும்? கிறிஸ்துவின் அன்பு. யார் மேல் அன்பு இல்ல? யார் மேல் அன்பு இல்ல? நல்லா புரிச்சுக்கோ, நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நான் சொன்ன உங்களுக்கு கோபம் வந்துடும், அதனால நான் போகல. யார் மேல் அன்பு? கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவர் பயன்படுத்தி, அல்லேலூயா, அல்லேலூயா. வந்தவர்களுக்காகவும் வராமல் வீட்டில் இருக்கிறவர்களுக்காகவும் அவரை அறிந்தவர்களுக்காகவும் அவரை அறியாதவர்களுக்காகவும் யார் மரித்தாரு? யார் மரித்தாரு? யார் மரித்தார்? மரித்தார் உங்களுக்கு தெரியுதா? என்ன மரித்தார் என்பது தமிழ் அழகான வார்த்தை, தமிழ் வார்த்தை மரித்தார். அதுக்கு அர்த்த வார்த்தை என்னது? செத்தாரு. அல்லேலூயா. அதுக்கு அர்த்த வார்த்தை என்னது? காலமானாரு. ஆமென். அல்லேலூயா. செத்து போயிட்டாரு, செத்து போயிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் தெரியாம இருக்கிறான் ஜனங்க ஊர்ல. செத்து அறியாதவர்கள், இவரை அறியாதவர்களும் அறிந்தவர்களும் செத்து. இப்ப நம்ம சொல்றோம், ஒருத்தருக்கு தெரிஞ்சவரு என்ன அவர் செத்து எங்க போயிட்டாரு? செத்து மேல போயிடுவாரா? அடி போவாரு. இது தெரியல, அறிவாளிக்கு தெரியல, ஞானவானுக்கு தெரியல, படிப்பாளிக்கு தெரியல. வேத அழகா உலகத்துல சொல்றான், அவர் செத்து போயிட்டாரு. எங்க போறாரு? அதான் முக்கியம். ஆமென். அத தெரிஞ்சுக்கணும்னா, அறிவாளி தெரிஞ்சுக்கணும், படிப்பாளி தெரிஞ்சுக்கணும்னா எங்க வந்துருவான்? எங்க வந்துருவான்? இததான் பிசாசு மறைக்கிறான். ஆமென். அல்லேலூயா. எங்க வேதம் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும், எல்லா உலகத்துக்காக. ஆமென். பல பேர் பார்க்கிறேன், பெரிய சிலுவை கூட எங்க வச்சுக்கிறானுங்க? அங்க வச்சுக்கிறோம். சிலுவை என்னது? சிலுவை என்றால் என்ன? நான் கூட சொன்னேன், நம்ம ராகவ் மிஷீலாக்கு சொன்னேன், இது என்ன பண்ணாத, அது போடாது, அதெல்லாம் மறந்துடணும். ஆமென். இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு முத்தம் கொடுக்காத, இந்த பரிசுத்த வேதாகமத்தை தலையில வச்சுட்டு படுக்காத. இதெல்லாம் கிரியை கிடையாது, இதெல்லாம் விசுவாசம் கிடையாது, இதெல்லாம் பயம் உனக்கு. ஆமென். அல்லேலூயா. சிலுவை என்னது?
சிலுவைனா சாபம், உலகத்தின் பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சிலுவையை, உலகத்தின் பாவத்தை, உலகத்தின் ஆக்கினியை, உலகத்தின் தண்டனையை, உலகத்தோட பாவத்தை எதை மாத்தினாரு? சிலுவையாய் மாற்றி அதை தோழி என்ன பண்ணாரு? இவன் தூக்கி சுமந்திருக்கிறான். இப்போ யார் தூக்கி சுமக்கிறது? உங்களுக்கு கடந்த வாரம் சொன்னேன், அந்த சிலுவையை யார் சுமந்தாரு? உலகத்தை யார் சுமந்தாரு? கர்த்தர் சுமந்தாரு. அதை மனுஷன் சுமக்க முடியுமா என்று சோதிக்க சிறுவனை உடனாகி சீமோனை அழைத்து இயேசு சிலுவை சுமந்து வரும்போது அந்த சிலுவையை யார் மேல வச்சாங்க? அந்த சீமோன் மேல வச்சாங்க. அவனால என்ன பண்ண முடியல? சுமக்க முடியல. அல்லேலூயா. அப்ப உன் பாரத்தை, என் பாரத்தை, நம் வீட்டாருடைய பாவத்தை, பாரத்தை, பாவங்களை, அக்கிரமங்களை உன்னால் என்னால் சுமக்க முடியாது. அதை சுமக்கிறவர் நம்மை அழைப்பாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, படிங்க. ஏனென்றால் எல்லாருக்காகவும், யாருக்காக? 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 எனக்கு அப்படின்னு சொல்ற சொல்லுங்க. யாருக்கு? யாருக்கு? எனக்காக. யாருக்காக? இது சொன்னாதான், எனக்காக தான் கிறிஸ்து மரித்தார் அப்படின்னு சொன்னாதான் அந்த ரட்சிப்பு வாழ்க்கையில கிறிஸ்து நடக்கிறது. எனக்காக யார் மரித்தாரு? என் வீட்டுக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்கு யார் மரித்தாரு? அவர் எல்லாருக்காகவும் ஒருவர், எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீ நான் ஏற்கனவே நீ நான் ஏற்கனவே செத்துட்டோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீ நான் ஏற்கனவே செத்துட்டோம். இப்ப நாம நம்மை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? உயிரோடு வைத்திருக்கிற கைத்திருக்க மேம்படுத்து. ஆமென், ஆமென். ஒரு மரணம் நமக்கு நடந்துச்சு. புரியுதா? உங்களுக்கு விளங்குதா? பின்னாடி நான் சொல்றது கவனிக்கிறியா? ஒரு மரணம் நமக்கு என்ன ஆயிடுச்சு? நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? ஞானஸ்தானத்துல. அது தெரியாம பல பேர் ஞானஸ்தானம் கொடுத்துடுறான். அது தெரியாம பல பேர் ஞானஸ்தானம் எடுத்துடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென், அல்லேலூயா. எல்லாருக்காக ஒருவர் மரித்தார். அப்ப இனி பிறக்க போறவங்களுக்காக மரிச்சாரு. எல்லாருக்காக ஒருவர் மரித்தார். எல்லாரும் மரித்தார்கள் அவருக்குள்ளாக. ஆமென், அல்லேலூயா. அப்ப நானும் என்ன ஆயிட்டேன்? செத்து பொழிச்சிட்டேன். நானே கேட்டேன், செத்து பொழிச்சேன். ஆமென் சொல்லு பாப்பா. அல்லேலூயா. எல்லாரும் அவர்கள் மரித்தார்கள். எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் வாழாமல். நல்ல கவனிக்கிற வார்த்தை. இப்ப பிழைத்திருக்கிற நம்ம யாரும் என்ன பண்றோம்? இப்ப பிழைத்திருக்கிறோம்னா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வாழ்றோமா இல்லையாப்பா? வாழ்ந்துக்கிறோமா இல்லையா? இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ வாழக்கூடிய வாழ்க்கையை யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கா கொடுக்கணும்? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திருக்காமல். ஆமென். திரும்ப சொல்றேன், நீ கர்த்தருக்காக நின்னா, நீ கர்த்தரை தேடினா, நீ கர்த்தரை மகிமைப்படுத்தினா, அவர் வார்த்தைக்கு சொல்லிக் கொடுத்தால், நீ கேளாத, நீ தேடாத, நீ எதிர்பார்க்காத எல்லா நன்மையும் வாசலத்தில் வீட்டை கர்த்தர் செய்வார். அது தானே வரும். சும்மா கை தட்டுறதுக்காக மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். அதற்கான வழிகளை கர்த்தர் திறப்பார். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும். ஆமென், அல்லேலூயா. யாருக்காக வாழிப்பா? யாருக்காக? நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவன்
எதையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த அழைப்பை நிறைவேற்றிட, நீ தந்த ரட்சிப்பை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறே, ஆசையுடன் தினம் ஓடுகிறே. நான் வாழ்வதே உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. அல்லேலூயா. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று வாழும்படிக்கு அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யாருக்காக உயிரோடு எழுந்தார் அவரு? யாருக்காக எழுந்தாரு? இயேசு யாருக்காக எழுந்தாரு? இயேசு யாருக்காக உயிரோடு எழுந்தாரு? நம்புறியா? யாருக்காக எழுந்தாரு? யாருக்காக எழுந்தாரு? யாருக்காக எழுந்தாரா? எழுந்தாரா? எழுந்து எங்க போனாரு அவரு? எழுந்து எங்க போனாரு? உன்னை பார்க்க என்ன பார்க்க வந்தாரு. ஆமென், அல்லேலூயா, ஆமென். வந்தாரா இல்லையா? வந்தாரா இல்லையா? உன்னை பார்த்ததுனாலதான் நீ வந்து உட்காந்துக்கிற. ஆமென். யாரை பார்த்தாரு? உன்னை பார்த்ததுனாலதான், என்ன பார்த்ததுனாலதான் நம்ம எங்க வந்து உட்காந்துக்கிறோம். இங்க வந்து உன்னை பார்த்ததுனாலதான் இங்க வந்து உட்காந்து இருக்கிற. உன்னை பார்க்கலாம் நீ வந்திருக்க முடியாது. ஆமென். அடுத்த வசனம். ஆகையால் இவர் நல்லா புரியும். அவர் இனி பிழைத்திருக்கிறவர் தங்களுக்கு என்று பிழைக்காமல் தங்களுக்காக மரித்து ஒருவர் எழுந்தாரு. அதை நினைச்சு ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை படிப்போம். ஆகையால் இது முதல் கொண்டு, எது முதல் கொண்டு? எப்ப? இப்பதானே உனக்கு தெரியுது. யாருக்காக இயேசு மரித்தாரு? யாருக்காக மரித்தாரு? யாருக்காக மரித்தாரு? யாருக்காக எழுந்திருக்கிறாரு? இது இப்பதானே தெரியுது உனக்கு. ஆமென். அப்ப வேதம் சொல்றது இது முதல் கொண்டு நாங்கள் யாரையும் ஒருவனையும் இனி மாம்சத்தின்படி அறிய பார்க்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த வசனம் புரியுதா இல்லையா? நாங்கள் மாமிசத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் அது மாமிசத்துக்கு ஏற்றவர்களா இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதற்கும் தேவனே தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. அவைகளை நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த எண்ணத்தையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி அதை சிறைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பாவத்தோடு செய்கிற பாவ வழியில உன்னை வேற வழியில நடத்துகிற, உனக்கு பாவ வாசலை திறக்கிற, உன்னை பரிசுத்த வாழ்க்கை விட்டு உன்னை விலக்குகிற, தேவனை தேடாதபடி சபைக்கு வராதபடி உன்னை கெடுக்கிற, உலகத்தின் வழியில உன்னை அழைத்து செல்லக்கூடிய எந்த வழியும் அது என்ன வழி? அது பாவ வழி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல வேதம் அழகா தெளிவா சொல்லுகிறது. இங்க வேதம் சொல்லுகிறது இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனை. இப்ப நீ பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து எதிர பார்க்கணும், எதிர பார்க்கணும், எதிர பார்க்கணும், எதிர பார்க்கணும். பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்தா ஆங்கில பார்க்கணும். இயேசு பல வியாதிஸ்தர்களை, பல பிசாசு பிடித்தவர்களை அவரிடத்துல கொண்டு வந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் அந்த மனுஷனை பார்க்கல, அந்த மனுஷனுக்குள்ள இருந்த பிசாசை பார்த்தாரு. அல்லேலூயா. அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற வியாதியை கர்த்தர் பார்த்தாரு. ஆமென், ஆமென். இப்ப நீயும் பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து எப்படி பார்க்கணும்? பாரு, ஆவியில் ஒரு பார்வை பாரு.
பாரு ஆவியில பாரு. எதுல பாக்குறா? ஏதாவது தெரியுதா? ஏதாவது தெரியுதா? அல்லேலூயா. தெரியுதா? தெரியணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நபிச்சி எதுல பார்க்கணும்? ஆவியில பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனி. நாங்கள் இது முதற்கொண்டு ஒருவனை யாரை பார்த்தாலும் சரி, அது அப்பாவா அம்மாவா பொண்டாட்டியா புருஷனா பிள்ளைங்களோ யார் இருந்தாலும் சரி, உலகத்தான யாரை எப்படி பார்த்தாலும் எப்படிதான் பார்ப்பாங்க? எதுல பார்ப்போம்? அப்ப நீ நான் யாரு? யாரு? கிறிஸ்துவை தரித்தவர்கள். ஆமென். யார் நாம? கிறிஸ்துவை தரித்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், தேவ ஆவியை உடையவர்கள். ஆமென். தேவ ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள். ஆமென் சொல்ல பாப்போம். சாதாரண வார்த்தையில உங்களுக்கு வருது. எதுல நடத்தப்படுறோம்? நம்ம தேவ ஆவியில் நடக்கிறோம். ஆமென். இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியும் பார்க்க மாட்டோம். ஒருவனையும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் யோபு ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் திரும்ப போறேன். உன் கண் எப்படி பார்க்கணும்? உன் கண் ஆவியில பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா பல பேர் அப்படி பார்க்கிறது கிடையாது. பல பேர் அப்படி பார்க்கிறது கிடையாது. நல்லா இருக்குது அந்த புடவை. எப்படி பார்க்கறது? எங்க எடுத்த? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா இருக்குது அவங்க கட்டி போட துணி. நல்லா இருக்குது. எதுல பார்க்கணும்பா? எதுல பார்க்கறான்? மாமிசத்துல. ஆமென். அல்லேலூயா. நான் புரிய சொல்றதே இல்லையா? இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனை எப்படி பார்க்க மாட்டோம்? மாமிசத்தை எப்படி பார்க்க மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. எப்படி வேணாலும் உலகத்துல போகட்டும், எப்படி வேணாலும் உலகம் இருக்கட்டும், ஆனா நான் பார்க்கிற பார்வை வித்தியாசம். கைதிரிக்க. ஆமென். உங்களுக்கு புரியுதா சொல்றது? நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? எப்படி வேணாலும் பாவம் போகட்டும், இந்த வழி போகட்டும், அந்த வழி போகட்டும், எனக்கு முன்னாடி போகட்டும், ஆனா நான் பார்க்கறது எப்படி பார்ப்பேன்? எப்படி பார்ப்பேன்? எப்படி பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணவர் கைதிரிக்கிறது. அந்த ஆய்வு உடைக்கிறதா யாரை பார்த்தாலும் எப்படி பார்ப்பீங்க? அவங்க அநாகரிகமாக கூட இருக்கட்டும், அவங்க வேற மாதிரியா கூட ஆடை அணிஞ்சிருக்கட்டும், நீ பார்க்கறது எப்படி பார்க்கணும்? உன் பார்க்க எப்படி இருக்கணும்? அதனாலதான் பரிசுத்தம் சொல்றான், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினா உன் கண்கள் எதனோட உடன்படிக்கப்படுகிறது? இந்த சத்திய பிரமாணத்தோடு உன் கண்கள் உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு. உன் கண் எப்படி பார்க்கணும்? அவர் சொல்றாரு, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினா ஒரு கண்ணின் மீது நோக்கமாயிருப்பது எப்படி? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்து கண்களோட உடன்படிக்கை பண்ணிட்ட உன் கண்கள் எதை பார்க்குது? சத்தமா உன் கண் எதை பார்க்குது? கேட்கல. கண் எதை பார்க்குது? வேத வசனத்தை பார்க்குது. அப்ப இத பார்க்கிற உன் கண்கள் யார் எப்படி பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? ஆவியில பார்க்கணும். ஆமென். அவங்க அழகோ அழகு இல்லையோ, அவன் எப்படி இருக்கிறாளோ, எப்படி ஆடை போட்டுக்கிறாளோ, அதெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. நீ உன் பார்வை எங்க இருக்கணும்? உன் பார்வை எங்க இருக்கணும்? முகத்துக்கு நேரா இருக்கணும். ஆமென். பார்வை எங்க இருக்கணும்? ஆவிக்குரிய பார்வை எப்படி இருக்கணும்? உலகத்துல அப்படி பார்க்க மாட்டாங்க. எப்படி பாப்பா? அப்படியே போட்டுருவோம். என்ன அடுத்த வயசு உலகத்துல இருக்கு 36 34 அப்படியே போட்டுருவோம். இடம் போட்டுருவோம். போறனா இல்லையா? அளவு என்ன பண்ணிடுவாமா? சொல்லிடுவான். அப்படியே சொல்லிடுவான். அழகு வந்துச்சுருவான். ஆனா நீ பார்த்து எப்படி பார்க்கலாம்? உலகம் ஒன்று வேற மாதிரியா பார்க்கலாம். அவன் மாமிசத்துக்குரியவன், விசுவாசப்படியில் இருக்கிறவன், பாவத்தில் இருந்திருக்கிறவன், அசுத்த கண்கள் உடையவன். அவன் பார்வை அப்படி இருக்கான். பரிசுத்தமாக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், தேவாவில் இருக்கிற எப்படி பார்க்கணும்? ஸ்ட்ரைட்டா முகத்தை பார்க்கணும். ஆமென். உன் கண் எப்படி இருக்கணும்? நேரா பார்க்கணும். வேற எதையும் பார்க்க கூடாது. திரும்ப சொல்றேன், நீ என்ன போட்டு வந்தது கூட நான் பார்க்க மாட்டேன். ஆனா நம்ம கூட இருக்க சொல்லுவாங்க, போட்டு இந்த பாத்தியா, காதல பாத்தியா, கையில பாத்தியா. நான் அதெல்லாம் பார்க்க முடியல. நமக்கு என்ன கிடையாது? நமக்கு கிடையாது. அவங்க எந்த ஆவில இருக்காங்களோ அவங்க தான் தெரியும். ஆமென். நான் சொல்லுவேன், நான் யார் எந்த ஆவில இருக்கிறேன்? எந்த ஆவில இருக்கிறேன்? திரும்ப சொல்றேன், உன்னை எப்ப பார்த்தாலும், எப்ப உங்ககிட்ட பேசினாலும், வழியில பார்த்தாலும், போன்ல பேசினாலும், நேரடியா பார்த்தாலும் என் பார்வை உங்க மேல இருக்கலாம். அது ஆவி கைத்திருக்க. அதான் நீ அப்படித்தான் நீ இருக்கு. அப்படித்தான் நீ சிந்திக்கணும். வேதம் சொல்லுகிறது, உன் கண் தெளிவாயிருந்தால்
உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்க. கைத்தறி கதமே. அதான் அங்கதான் பிரச்சனையே. உன் கண்ணு தெளிவாயிட்டா வாழ்க்கை மாறிடும். பொறாமை கொள்ளாத. சில பேர் வாழ்க்கை குறித்து எரிச்சல் அடையாத. அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து வயிறு எரியாத. ஆமென். அல்லேலூயா. இது உலகம். உலகம் உன்னை அப்படிதான் பார்க்கும். எப்படி இருந்தாங்க இப்ப இப்படி ஆயிட்டாங்க சொல்லி நீ சொல்லு. அப்படி கடந்த என்னை கர்த்தர் இப்படி ஒழித்து வச்சுக்கிறார். இப்படி இருந்த என்னை கர்த்தர் அங்க வச்சிருக்கார். நீ சொல்லு. ஆமென். உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பிசாசு வைக்கப்பட்டு போகணுமே தவிர உன் கண் எப்படி இருக்கணும்? உன் கண் எப்படி இருக்கணும்? தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? வெளிச்சமா இருக்கும். அப்ப எங்க பிரச்சனை? சரீரம் வெளிச்சமா இருக்குன்னா, உன் சரீர சுகத்தோட இருக்குன்னா, உன் சரீரம் பலமா இருக்குன்னா, உன் சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னா, உன் கண்ணு தெளிவா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதனால சொல்றான், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினான். ஒரு கண்ணின் மீது நோக்கமா இருப்பது எப்படி? அல்லேலூயா. இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி பார்க்க மாட்டேன். எதுவுமே சொல்றேன். இனி நான் எதிர பார்க்க மாட்டேன். என் வீட்டுக்காரனா கூட இருந்தாலும் என் பொண்டாட்டியா கூட இருந்தாலும் எதிர பார்க்க மாட்டேன். பொண்டாட்டி மேல தலை மேல நீ கை வச்சு ஜோம் பண்ணு. பொண்டாட்டி பொசு மேல கை வச்சு என்ன பண்ண? ஜோம் பண்ணு. எதிர ஜோம் பண்ண போற? யாருடைய நாமத்தினால அற்புதம் நடக்க மாட்டேங்காதா? அந்த கைத்திரி கதை செய்வாத. செஞ்சு பாரு. எதிர செய்யாத, ஆவில செய்யும். ஆமென். ஆமென். உன் பிள்ளைங்க ஸ்கூல்ல கிளம்பிடும் போது பிள்ளைங்க தைமேல கை வச்சு என்ன பண்ண? ஜோம் பண்ணி அனுப்பு. கர்த்தர் அவர்களை ஞானவான்களை மாற்றிடுவாரு. ஆமென். செய். அதெல்லாம் செஞ்சு பாரு. கர்த்தருடைய ஆவில செஞ்சு பாரு. திரும்ப சொல்றேன், உன் கண் உன் பிள்ளைகளை தெளிவா பார்க்கட்டும். ஆமென். உன் கண் உன் பிள்ளைகளை எப்படி பார்க்கணும்? தெளிவா பாரு. சனியன எருமாட நாய அப்படின்னா அது எப்படிதான் ஆயிடும்? அப்படி ஆயிடும். நீ என்ன சொல்லிட்டிய? என்ன சொல்லிட்டு முதல்ல அத சனியன் என்ன வேணும்? எருமாடு. எருமாடுக்கு என்ன தெரியுமா? அச்சா தொட்டா அச்சா என்ன பண்ண தெரியுமா? ஒன்னும் தெரியாது. நீ என்ன திட்டினாலும் அது குறைக்காது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளையுடைய சமாதானம் உனக்கு பெரிதாக இருக்கு. கைத்தறி கத்தமே. ஆமென். பிள்ளை ஆண்டானே வளர்க்க வேண்டிய விதத்துல வளரும். ஜோமணி அனுப்பு. படிக்கும் போது ஸ்கூல் போகும்போது காலையில் எழுந்தோடனே ஸ்கூலுக்கு வரும்போது ஜோமணி அனுப்பு. என் பிள்ளை சரியா படிக்கும். என் பிள்ளை படிச்சு பெரிய பதவி வரும். என் பிள்ளை சுகமா இருக்கும். தலைமுறை கை வச்சு அனுப்பு. அப்படியே கத்த செய்வா. எதுல பாரு? பிள்ளைய ஆவில பாரு. வளர்ச்சியை பாரு. கற்பனை பண்ணி பாரு. உன் வீட்டாய பாரு. உன் புருஷனை பாரு. அப்படி மனைவி பாரு. எதிர்காலத்தை பாரு. என் வாழ்க்கையை கத்தனை பண்ணுவாரு. சொல்லு, என் வாழ்க்கையை கத்தனை பண்ணுவாரு. வருதா? என்ன வருதா? விசுவாசம் வருதா? குடிக்க போறேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப சொல்ற தெளிவா, நாங்கள் ஒருவனையும் இனி மாமிசத்தை என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். இங்க பாரு, நாங்கள் நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவை கூட இயேசு கூட எதுல பார்த்தோம்? இயேசு வந்தாரா இல்லையா பூமிக்கு? 33 வருஷம் உலகத்துல இருந்தாரா இல்லையா? எதுல பார்த்துட்டான்? அவரை கூடவே இருந்தாரு. எதுல பார்த்தான்? மாமிசத்துல பார்த்தான். அவர் தான் ஆவியில இருந்தாரு. ஆமென். இருந்த 12 பேரும் கூட இருந்த 10 பேரும் இயேசு எதுல பார்த்தாங்க? மாமிசத்தை பார்த்தாங்க. ஆமென். அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்ய ஆவியில பார்க்கல. கூட நம்ம எதுல பார்த்தா? மாமிசத்துல பார்த்தா. 5 அப்ப 2 மீன் ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப கூட எதுல பார்க்கறான்? மாமிசத்தை பார்க்கறான். சத்தவன உயிரோட எழுப்புறாரு. அப்ப கூட எதுல பார்க்கறான்? மாமிசத்தை பார்க்கறான். கடல் மேல நடந்து வராரு. அப்ப கூட எதுல பார்க்கறான்? எல்லாத்தையும் மாமிசத்தை பார்த்தான். அல்லேலூயா. 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 சிலுவையை தூக்கி சுமக்கிறாரு. மாமிசத்துல பார்த்ததுனால தான் சிதறி ஓடிட்டான். ஆமென். இயேசு உலகத்தின் பாவத்தை சிலுவையா சுமக்கிறாரு. இவன் பார்த்தான், மாமிசத்துல பார்த்தான். என்ன பண்ணிட்டான்? எல்லாரும் ஓடிட்டான். ஆமென். அதுல முக்கியமான ஒருத்தவன் ரொம்ப விசுவாசமா இருந்தான். ஆமென். ரொம்ப விசுவாசமா இருந்தான். அவரை கூட்டு போன இடத்துக்கெல்லாம் வந்தான். ராத்திரிலாம் அங்கே இருந்தான். ஆமென். ரொம்ப விசுவாசியா. அவனுக்கு பேர் என்னது? பேதுரு. அவனுக்கு பேர் என்னது? பேதுரு. அந்த பேதுரு தான் சொன்னா, இந்த மனுஷனை நான். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சொல்றான்,
இயேசுவே ஆண்டவரே நீ மரித்தாலும் உம்மோடு கூட என்ன பண்ணிடுவேன், செத்துருவேன்ட்டான். அல்லேலூயா. இவன் எதுல சொல்றான்? மாமிசத்தை சொல்றான். அதை அவர் உணர்ந்து சொல்றாரு. இல்ல பேதுரு, இன்னைக்கு ராத்திரி 2 தடவை கோழி கூவும், நீ என்ன 3 முறை மறுதளிப்ப. கைத்தறி கத்திரமே பற்றி அல்லேலூயா. 3 தடவை கோழி கூவாது, 2 தடவை கோழி கூவும், நீ என்ன 3 முறை மறுதளிப்ப. சொன்னபடியே நடந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. அதனால சொல்றான், நாங்கள் இது முதல் கொண்டு கிறிஸ்துவையும் இயேசுவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும், அல்லேலூயா அல்லேலூயா, மாமிசத்தின்படி அவரை பார்த்திருந்தாலும் இனி இனி ஒருபோதும், எதுவும் சொல்ற, இனி 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 ஒருபோதும் அவரை மாமிசத்தின்படி அறிவ கைத்திருக்கத்தமை பற்றி அல்லேலூயா. இயேசுவை இனி மாமிசத்தின்படி பார்க்க மாட்டான். என் வாழ்க்கை, என் குடும்பத்தை இனி எதை பார்க்க மாட்டேன், மாமிசத்தை பார்க்க மாட்டேன். எதிர பார்ப்பேன், எதிர பார்ப்பேன், ஆவியிலும் கண்கள் நிறைந்திருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆவியிலும் ஆத்மா நிறைந்திருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியிலே ஒரு சரீரம் நிறைந்திருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. உன் மூச்சு, உன் பேச்சு, உன் சுவாசம், உன் நடக்கை, உன் கிரி எல்லாம் கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்திருக்க கைதிருக்கிறது. அந்த ஆவி கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளே வரும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்ல பக்கத்துல பார்த்து, இனி உங்களை மாமிசத்தின்படி பார்க்க மாட்டேன். நீ சொல்லும் போது வல்லமா உன் மேல பாயும். காபாலா ஷாகபா தூரபா, நீ சொல்லும் போது வல்லமா பாயும். ரீபா ஹாதனபா ஷாகபா. இனி மாமிசத்தின்படி உன்னை பார்க்க மாட்டேன். கர்த்தருடைய ஆவியின்படி உன்னை தொடர, கர்த்தருடைய ஆவியில உன்னை தொடர அற்புதத்தை செய்வார். சொன்னியா இல்லையா? அமைதியா உட்கார்ந்து பின்னாடி பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னை என்ன பண்ண மாட்டேன், உங்களை என்ன பண்ண மாட்டேன், உன்னை சொல்லாத யோசிப்பாரு, உங்களை என்ன பண்ண மாட்டேன், மாமிசத்தின்படி என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். எதுல பார்க்கறேன்? இப்ப எதுல பார்க்க? சிரிக்காது. இது சிரிக்கிற வெள்ள கிடையாது, சிரிக்கிற வெள்ள கிடையாது. எதுல பார்க்க போறேன்? இப்ப எதுல பார்க்கிற? உன் கண்கள் ஆவியில நிரம்பட்டும், உன் கண்ணில் அக்கினி புறப்படட்டும், வாயிலிருந்து பட்டியை புறப்படட்டும், உனக்குள்ள விசுவாசம் வெளிப்படட்டும். உன்னை இனிமேல் உன்னை இனிமேல் பண்ண மாட்டேன், மாமிசத்தை பார்க்க மாட்டேன். நான் ஆவியில நிரம்பி என் கண்கள் எரிகிற அக்கினி செய்வாயா, என் வாயிலிருந்து புறப்படுகிற பட்டியை ஆவியில பார்க்கிறவங்க. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவை நாங்கள் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி அவர் எப்படி பார்க்க மாட்டான், மாமிசத்தின்படி அறியோ. ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றிலும் ஜெயமெடுப்பான். பேதுரு கதவை ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவன் எல்லாவற்றிலும் ஜெயமெடுப்பான். நீ ஜெயம் எடுக்கணும். ஆமென். நீ ஜெயம் எடுக்கணும். நாங்கள் மாமிசத்துக்குள்ளாக இருந்தோம், மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ஆமென். வீணா சண்டை போடாத, வீணா சத்தம் போடாத, வீணா கூக்குரல் போடாத. வீட்டுக்குள்ள முறுமுறுக்காத, சும்மா பேசிருக்காத, சும்மா சத்தம் போடாத. உன் வீடு அமைதியாக இருக்கட்டும். எப்படி இருக்கட்டும்? வீடு எப்படி இருக்கட்டும்? ஆவியானவர் வந்து உங்க